என்னாச்சு? ஐயோ மாப்பிள, முதல்ல சின்ன பொண்ணை இறக்கி விடுங்க. மாசமா இருக்கிற புள்ளைய இப்படி எல்லாம் மாங்கன்னு தூக்கி ஆட்டக்கூடாது. சீக்கிரமா முதல்ல அவளை கீழே இறக்கி விடுங்க. அவளை பூ மாறி நடத்தணும் பாத்துக்கோங்க. இன்னும் 3 மாசத்துக்கு பூ மாறி பொத்தி பொத்தி அவளை வச்சிருக்கணும். எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஃபுல் ரெஸ்ட் தான் இருக்கணும். மாசமா இருக்கும்போது இப்படி எல்லாம் செய்யக்கூடாது மாப்பிள. அதுக்காக சொல்லுறேன், இறக்கி விடுங்க. அப்படி ஆச்சு, சாரி ஆச்சு. சந்தோஷத்துல என்ன பண்றது தெரியல. கை கொள்ள காலு ஓடல. அதனாலதான் சின்ன பொண்ணு தூக்கி இப்படி எல்லாம் ஆடிப்புட்டேன். இனிமேட்டு செய்ய மாட்டேன். சின்ன பொண்ணு பார்த்து பொறுமையா நீ இறங்கிக்கமா. மாப்பிள, சந்தோஷமான விஷயத்தை கேட்ட மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. பார்த்து கொடுங்க. இந்தாங்க ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க. சின்ன பொண்ணு, எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க. முதல்ல நீ தான் ஸ்வீட் சாப்பிடணும், சாப்பிடு. ஐயோ மாப்பிள, வேணாம் மாப்பிள. இப்போ இதுக்கு இனிப்பு பழம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் காலம் போகட்டும், அப்புறம் மடிக்க அவன் சாப்பிடுவா. இப்போ இதுக்கு அதிகமா இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது மாப்பிள. இனிப்பு அதிகமா சாப்பிட்டா வகுத்துல இருக்க புள்ளிக்கு நல்லது இல்லை. பார்த்து கொடுங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க ஆச்சு? ஆமா மாப்பிள, அதான் சொல்றேன். இனிப்பெல்லாம் இப்போதைக்கு சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் காலம் போகட்டும். என்ன ஆச்சு இப்படி சொல்லிவிட்ட? ஒரு துளியுன்னு சாப்பிடலாம்ல. நீ ஆச்சு ஆச்சு எனக்காக செஞ்ச குண்டு குலோப் ஜாமுனு அப்ப இல்ல, நான் சாப்பிடவே இல்லை. சாப்பிடும் போது தான் கரெக்டா வாந்தி வந்துருச்சு. இப்போ எனக்கு சாப்பிடும் போன இருக்கு. கொஞ்சம் துளியுண்டு சாப்பிடலாம்ல. என்னட்டு இது மாசமா இருக்கும்போது ஆச்சு மட்டும் கேட்குறேன். சரி சாப்பிடு, ஆனா துளியுண்டு தான் சாப்பிடணும், ரொம்ப அதிகமா சாப்பிடக்கூடாது. சரியா? சரி ஆச்சி. இந்த பாருட்டி, நீ எதை ஆச்சு போட்டு சாப்பிடணும்னு உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா உடனே ஆச்சுக்கிட்டு சொல்லிவிடு, நான் செஞ்சு தரேன். சரியா? ஆச்சு போட்டு சாப்பிடணும்னு ஏதாவது நினைப்பு இருந்தா உடனே செஞ்சு விடணும். அதை அப்படியே வச்சுக்க கூடாது. சரி ஆச்சி. சமயமா இந்தாங்க, முதல்ல ஸ்வீட்டை நீங்க தான் சாப்பிடணும். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கொடுங்க. ஆமா ஆமா, முதல்ல ஸ்வீட் இவ தான் சாப்பிடணும். கொடுங்க. இந்தாங்க சமயமா, ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க. எதுக்கு? என்ன சமயமா இப்படி கிளம்பிட்டீங்க? வீட்டுல எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் வந்திருக்கு. நீங்க தானே அடிக்கடிக்கு சொல்லிட்டே கிடப்பீங்க, சின்ன பொண்ணுக்கு குழந்தை எல்லாம் உடம்பு ஃபுல்லா குறையா கிடக்கு அப்படி இப்படி சொல்லி குத்தி குத்தி காட்டிட்டு வந்தீங்களே. இப்ப பாத்தீங்களா, உங்க குடும்பம் வாரிச்சு சின்ன பொண்ணு வகுத்துல வந்துட்டு கிடக்கு. இப்போ சின்ன பொண்ணு உண்டாயிட்டா, ஸ்கூட்டி சீக்கிரம் பிறக்க போற குழந்தையால இந்த வீடு ரெண்டாக போகுது. அதானே அடியே பாத்தியடி, உன்னைய மாதிரி ஆளுங்களுக்குலாம் இதுதான் தகுந்த பதிலடி. நமக்கு மேல மிஞ்சிய ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கான். அவன் கரெக்டான டைம்ல யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை அத்தனையும் கொடுப்பான். பாத்திக்க, காலையில கூட நீ என்னென்ன பேசுற. இப்ப பாத்தியா, நம்ம மருமக கன்சிவா இருக்கா. நீ பாட்டியாக போற, நான் தாத்தா ஆக போறேன். இதை விட தந்துட்டு வேற என்ன வைக்க போது சொல்லு பாப்போம். ஸ்வீட் எடுத்து சாப்பிடு, தாராளமா 4 எடுத்து சாப்பிடு. உடம்பெல்லாம் ஒன்னாகாது, நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இத்தனை நாள இல்லாததான் நான் சொன்னேன். நான் ஒன்னும் புதுசா சொல்லலையே. சரி, அதான் இப்ப இருக்குன்னு ஆயிப்போச்சுல, எடுத்து சாப்பிடு. இவ மாசமா தான் இருக்கானே, நான் எப்படி நம்புறது? இதை என்ன இப்படி பேசுறீங்க? இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா? அதானே, அதான் பிரெக்னன்சி கிட்ல 2 கோடு வந்திருக்குல்ல. அப்ப பிரெக்னன்சி கன்ஃபார்ம் தான். 2 கோடு இல்ல, 10 கோடு வந்தாலும் வயித்துல புள்ள இருக்கிறதா அர்த்தம் ஆகாது. எதை ஏன் இப்படி பேசுறீங்க? மாசம் 4 தள்ளி போய் எனக்கு வந்துடும். அப்பெல்லாம் மனசு ரொம்ப வேதனையா இருக்கும். இந்த மாசம் 10 நாள் தள்ளி போய் செக் பண்ணி பார்த்ததுல 2 கோடு வந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வரணும் சொல்லுங்க பாப்போம். பிரெக்னன்சி பாசிட்டிவ் வந்திருக்கு. அடே, அந்த காலத்துல நாங்கெல்லாம் 2 மாசம் 3 மாசம் தலை குத்திக்காம இருந்தாதே மாசமா இருக்கதாவே அர்த்தம். இந்த காலத்துல அப்படி கிடையாது. ஏதோ புதுசா ஒரு மிஷினை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டிலே செக் பண்ணி பார்த்துட்டு 2 கோடு வந்துச்சுன்னா உடனே டிங்கு டிங்குன்னு ஆட ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த பக்கத்து விட்டு சாந்தி மருமக இப்படிக்கா, இந்த மிஷினை வச்சுக்கிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு 2 கோடு வந்துருச்சுன்னு உடனே எக்காலம் போட்டுக்கிட்டு சுத்திட்டு கிடந்தாங்க. கடைசியில ஹாஸ்பிட்டல் போய் பார்த்ததுக்கு அப்புறமா எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. உனக்கு அதுவே இல்ல, அடுத்த உங்ககிட்ட கத்தல இங்க பேசுற வேலை வச்சுக்காத. நான் உண்மையதான் சொல்லுறேன். அந்த மாதிரி இவ செக் பண்ணி மிஷினை வந்து பெயிலான மிஷினா கூட இருக்கலாம். அதனால தப்பான 2 கோடு காட்டியிருக்கோம். ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தானே எதுவா இருந்தாலும் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஒருவேளை எதுவும் இல்லாம கூட இருக்கலாம். அம்மா, என்ன பேச்சு பேசுறீங்க? அடே, நான் நெசந்ததானே சொல்லுறேன். எதுவா இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு அப்புறம் மடிக்க சொல்லுங்க. அதுக்குள்ளார நீ ஆடிக்கிட்டு கிடக்காதீங்க. இந்தாமா, உடனே இனிப்பு தூக்கிக்கிட்டு இந்த ஆள் சொல்லி ஓடி ஆடுறீங்களே. நீங்க அந்த காலத்து ஆளுக்கு தானே. நான் பேசுனதெல்லாம் சரியா இல்லையானே நீங்களே சொல்லுங்க பாப்போம். கேட்டி, உன் வாய் வச்சுட்டு அமைதியா இருக்க மாட்டியா? அவசர கொண்டமா ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இல்லங்க தம்பி, சமஞ்சமா சொல்றதும் சரியாதான் தோணுது. நீ எனக்கு என்னமோ ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு எல்லாத்தையும் வந்து பேசிக்கலாம். ஆச்சி, என்ன நீ எப்படி பேசுற? அப்போ என் வகுத்துல இருக்கிறது எதுவும் இல்லைன்னு சொல்லுறியா? இல்லாட்டி இந்த காலத்துல என்னென்னமோ கிடக்குட்டி. ஒருவேளை அந்த மிஷின் தப்பா இருக்காப்பா சரியா இருக்கும், அது அப்பாற்பட்ட விஷயம். எதுவா இருந்தாலும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு உடனே போய் பாத்துடணும்ல. அங்க போனோம்னா அவங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்கன்னா கரு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு கொஞ்சம் உதவியாகவும் இருக்கும்ல. நம்ம எதுவா இருந்தாலும் உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கணும். அதுதான் நமக்கும் நல்லது. அதுதான் நான் சொன்னேன். உடனே ஆளுக்கு சீரிக்கிட்டு வரீங்க. எம்மாடி சின்ன பொண்ணு, அழுவா தெரியுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆண்டவனை நல்லபடியா வேண்டி போ, அவன் உனக்கு துணையா இருப்பான். எப்ப சின்ராசி முதல்ல அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் என்ன எதுன்னு பாத்துருவா. சரியா?
சரிப்பா. சின்ன பொண்ணு, எதுக்காக அழுவுற? அழுவாத. இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கஷ்டப்பட்டு இப்படி வருஷமா குழந்தை இல்லையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடந்தேன். இன்னைக்கு கடவுளா பார்த்து ஒரு குட் நியூஸை கொடுத்தாரு. அதுக்குள்ள இப்படி ஆயிப்போச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கே. ஒரு வேளை அத்தை சொல்ற மாதிரி ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு அங்கே எதுவும் இல்லைன்னு சொன்னாங்கடா, நான் அப்படியே சுக்குநூறா நெருக்கி போயிடுவேங்க. ஐயோ சின்ன பொண்ணு, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. உங்க நொத்த சொல்ற மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 100ல ஒரு பேருக்கு வேணா அப்படி இருக்கலாம். அதுக்குன்னு எல்லாருக்கும் அப்படி இருக்குன்ற அவசியம் கிடையாது. நீ போயிட்டு தைரியமா போயிட்டு பார்த்துட்டு வா. அப்போ அப்படியே பல்லாட்டி 10 பேருக்குல 8 பேருக்கு அப்படிதான் இருக்கான். ஏன்னா இந்த காலத்து உணவு பழக்க வழக்கம் அப்படி இருக்கு. அதனாலதான் இப்படி இருக்கு. 10ல 8 பொண்ணுங்களுக்கு இருக்கு. அந்த 8ல ஒருத்தி இவள அப்படி இருக்கலாம். சமந்தியம்மா, ஏன் சமந்தியம்மா இப்படி அபச்சு குடும்பமா பேசுறீங்க? உங்க மருமக இப்படி உங்க குடும்பம் வாய்ச்சி சுமந்துட்டு கிடக்கா. அவளை நல்லபடியா குழந்தை பெற்றுக்கிட்டு நல்லபடியா இருட்டின்னு சொல்லி வாயால வாய்ச்சத்தை விட்டுவிட்டு இப்படி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கீங்களே. அந்த பிள்ளை வேற ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கே பயப்படுறா வேற. நீங்க இப்படி எல்லாம் பேசினா அவ எப்படி போவா? ஏன் போக மாட்டா? ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அவ போட்டிருக்க நாடகம் கலைஞ்சு போயிடும்ல. அதனாலதான் அவ போக மாட்டேங்கிறா. நாடகமா? நானா? என்ன பேசுறீங்க? ஏம்மா, என்னம்மா என்னென்னமோ பேசுறீங்க? ஆமாம்டா, காலையில கூட நான் இவ்வளவு திட்டினல குழந்தை இல்லைன்னு. அதனாலத்தியே சும்மா கட்டி குழந்தை இருக்கிற மாதிரி இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்கா. அவ வச்சிருந்தால மிஷினே, அதுல பென்சிலை வச்சு 2 கோடு ஈஸியா வரைஞ்சு போடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. அந்த 2 கோடு வந்துருச்சா, உடனே வகுத்துல புள்ள வந்துருச்சா. இதெல்லாம் என்னை நம்ப சொல்றீங்களாக்கா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த மாதிரி செய்யறாலும் நான் கிடையாது பாத்துக்கங்க. பௌத்துல புள்ள வளர்றதுல ஒரு வரம் தெரிஞ்சுக்கங்க. அந்த வரம் எல்லா பொண்ணுங்களுக்கும் வராதுன்னு எத்தனை பொண்ணுங்க நாங்க ஏங்கிட்டு கிடக்கோம். பென்சில 2 கோடு போட்டு உங்ககிட்ட காட்டுறதுக்கு இன்னைக்கு நேத்துக்கு எங்களால முடியாதா என்ன? கல்யாணம் ஆன புதுசுல அந்த 2 கோடு நான் வரைஞ்சு உங்ககிட்ட காட்டியிருப்பேனே. நீங்களும் என்னைய கழுவி ஊத்திருக்க மாட்டீங்க. ஆனா இம்புட்டு நாள நான் செய்யாதது இன்னைக்கு செஞ்சிருவேனா என்ன? சொல்லுங்க பாப்போம். அதான் தம்பதியம்மா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏன் இப்படி எல்லாம் வாய் வந்து இப்படி பேசுறீங்க? இது என்ன மூடி மறைக்கிற விஷயமா? சொல்லுங்க. இன்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு தெரியதான் போக போகுது. வவுற வளர வளர பிள்ளை வளர வளர வவுறு பெருசாகும்ல. அப்ப என்ன சொல்வீங்க? இவன் இப்படிதான் வாயை வச்சுக்கிட்டு அமைதியாவே இருக்க மாட்டான். வாய் வயிறுமா இருக்கிற புள்ளிக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு கிடக்கா. உன்னால ஒரு வாழ்த்து சொல்ல முடியும்னாலும் பரவாயில்ல, வாயை வச்சுட்டு அமைதியா இரு. சும்மா கிட்ட இது அதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஆஸ்பத்திரிக்கு போய் பாயத்துட்டு வரேன்னு சொல்றாங்கல்ல, அதோட நிப்பாட்டிக்க. அது விட்டுட்டு தேவையில்லாத நொட்டங்களாம் சொல்லிட்டு கிடக்காத. உடனே ஆளுக்கு என்னைய பார்த்து நாய் குறைக்கிற மாதிரி குறைக்காதீங்க. இவ்வளவு நாள் அவளுக்கு குழந்தை பிறக்காம குறையா இருந்துச்சு. இப்ப திடுத்திப்புன்னு காலையில கூட எதுவும் இல்லையா, திடீர்னு நம்ம வாந்தி எடுத்தாலும் உடனே வகுத்துல புள்ள வந்துருச்சான். இதெல்லாம் என்ன நம்ப சொல்றீங்களா? அவ போட்டிருக்க நாடகம். ஆஸ்பத்திரிக்கு போனா அந்த நாடகம் கலைஞ்சு போடும்ல. அதனாலதான் அவன் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன்னு பயப்படுறா. போது நிப்பாட்டுக்க. இப்ப என்ன, நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல, அதை போயிட்டு வரணும்னு சொல்லிவிட்டோம்ல. எல்லாருக்கும் ஒரு பயம் வரும்ல, அந்த பயம் தான் எனக்கும் வந்துச்சு. உடனே நான் நாடகம் போட்டுக்கணும்னு சொல்லாதீங்க. என்னங்க, வாங்க போவோம் ஆஸ்பத்திரிக்கு. வா சின்ன பொண்ணு, போவோம். எம்மாடி, உன் மாமியாரி இப்படியா ஆயிரத்துக்கு மட்டும் சொல்லிட்டு கிடப்பா. அவ பேசுனதே பெருசா எடுத்துக்காத. நீங்க பார்த்து பத்திரமா ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு பொறுமையா வாங்க. ஒன்னும் அவசியம் கிடையாது. ஏன் சின்ராசே, ரோடு எல்லாம் மேடும் பள்ளமா கிடக்கு. அதனால இந்த பிள்ளைய வண்டியை கூட்டிட்டு போக வேண்டாம். ஏதாவது கார் கிடக்கான்னு பார்த்து கார்ல பொறுமையா கூட்டிட்டு போய் பொறுமையா கூட்டிட்டு வா. சரியா? போற வயல வேப்பல உடைச்சு தலையில சொருவிட்டு போவா. சரியா? சரிங்கப்பா. கடவுளே, எப்பயாவது கரு உண்டாயிருக்கா? அந்த கரு கலையாம நல்லபடியா காப்பாத்தி கொடுப்பா. உண்மையில அவ மாசுபா இருக்கணும். அந்த விஷயத்தை கேட்டு எங்க மனசு சந்தோஷமா கிடந்துச்சு. அதை சந்தோஷம் நினைக்கணும்ப்பா. அடியே, உனக்கெல்லாம் அறிவே இருக்காதா? எத்தனை முறை சொன்னாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? நான் என்னத்த பண்ணேன்? பின்ன ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்கன்னு அன்பா சொல்லி, அது விட்டு அவங்க இப்படி இவங்க இப்படின்னு என்ன நம்ம சொல்ற? நாமனோ இல்லாத பழகதான் சொல்லல. இந்த உலகத்துல நடக்கிறதான் சொன்னேன், நெசதான் சொன்னேன். அவ்வளவையே பக்கத்து ஊர்ல கூட என் ஃப்ரெண்டு ஒட்டி கிடக்கா. அவ மருமக கூட இப்படிதான் மாசமா இருக்கானே ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணலான்னு போயிருக்காங்க. அங்க போனா குழந்தை கருப்பு பையில இல்லாம ஏதோ கொலால வளர்ந்து கிடந்துச்சா. கொஞ்சம் விட்டோம்னா கொலா வெடிச்சு அந்த பொண்ணோட உசுருக்கே ஆபத்துன்னு சொல்லிவிட்டாங்க. அப்புறம் ஒரு ஏடியா அபாஷன் பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டி அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. வேற வழியே இல்லாம அபாஷன் பண்ணிக்கணும். அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கு. அதை தான் நான் சொன்னேன். நீங்க என்னன்னா உடனே அதுக்கு என்னைய பிடிச்சி கத்துறீங்க. ஐயோ கடவுளே, என் குலச்சாமியே, எப்பயாவது வயிற்றுல இருக்கிற குழந்தைய காப்பாத்தி கொடுப்பேன். இவங்க என்ன இப்படி இல்ல சொல்லி பயமுத்துறாங்க. எனக்கே ரொம்ப பயமா இருக்கே. ஐயோ கடவுளே. ஆண்டி, நானும் எதையும் பேசக்கூடாதுங்க, பொறுமையா கிடந்தேன். ஆனா நீங்க இனியும் பேச வைக்கிறீங்க. என்ன விட்டு ரொம்ப பேசிட்டே போறீங்க. இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அதே மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்கும்ன்றது அர்த்தம் கிடையாது. குழந்தை இல்லைன்னு சின்ன பொண்ணு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, அந்த வேதனை உங்களுக்கு தெரியாதா? அதை விட்டுட்டு இப்போ அவ உண்டாயிருக்கான செய்தி கேட்ட உடனே சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா நீங்க இப்படி எல்லாரும் மனசு சங்கடப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு வேலை சின்ன பொண்ணு மாசமானது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையோ? அது யார் சொன்னா? அப்ப அப்படிதான் ஒண்ணு இல்லை, எனக்கு சந்தோஷம் தான். சந்தோஷப்படுற மாதிரி நீ ஒண்ணு பேசலையே. சின்ன பொண்ணு வயிற்றுல இருக்கிறது இந்த குடும்பத்தோட வாரிசு, உங்க பேர குழந்தை. ஆனா நீங்க பேசுற பேச்சுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு. என்ன, சின்ன பொண்ணு கடைசி வரைக்கும் மாசமாவே ஆக மாட்டா.
உங்க பையனோட மனசை மாத்தி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு பாத்தீங்களோ? திடீர்னு அவன் மாசம் ஆயிட்டான்னு சொன்ன உடனே உங்க மனசு ஏத்துக்கல. அதனால தானே இப்படி எல்லாரும் மனசை சங்கடப்படுத்துற மாதிரி பேசிட்டு கிடைக்கீங்க. சொல்லுங்க, ஆமா தானே? அப்ப இந்த பத்தி பல்லாட்டி பந்தியா பாத்தியா தின்னியா போனியான்னு எங்க குடும்ப விஷயத்துல பேசுற ஆள வச்சுக்காங்க. அவ கேட்கறதுல என்னடி தப்பு? அப்படியே 4 அப்பு அப்பளம் வச்சுக்க, அவ்வளவுதான் உனக்கு. ஏண்டி சொல்லு, அந்த பிள்ளை மாசமானது உனக்கு பிடிக்கலையோ? சொல்லுட்டி. என்னங்க நீங்களும் இப்படி பேசிட்டு கிடைக்கீங்க? அது ஜின்ராஸோட குழந்தை, அது எப்படி நான் வேண்டாம்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்பா. அப்போ நீ எதுக்கு அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு கிடக்க? இந்த மாதிரி அவளுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் நல்லபடியா வருவாங்க, கண்டிப்பா குழந்தை இருக்கும், அந்த நம்பிக்கை எங்க எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அபிச்சு படமா பேசுற வேலை வச்சுக்காத, சொல்லிவிட்டேன். ஒருவேளை அப்படி நீ சொல்ற மாதிரி ஏதாவது உடனே நடந்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நீ உசுரோடவே இருக்க மாட்டேன். உன்னை கண்ட துண்டமா வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு தாண்டி போவேன். அவ வயித்துல பிள்ளை இருந்தா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அந்த பிள்ளையோட வயிற்றுல கண்டிப்பா பிள்ளை இருக்கும். ஆனா நீ கொடுக்குற தொல்லையாளத்தை ஏதாச்சும் ஒண்ணு ஆகுமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. நீ பேசின பேச்செல்லாம் அந்த பொண்ணு மனசுல அதுக்கு ஆதா ஓடிட்டு கிடக்கும். அதனால அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சோ அப்புறம் நீ உசுரோடவே இருக்க மாட்டேடி. ஞாபகம் வச்சுக்க, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன்னை வெட்டி போட்டு போயிடுவேன். அப்புறம் நாளைக்கு தலைப்பு செய்தியில கட்டின பொண்டாட்டியை கொன்ற கணவன், கண்ட துண்டமாக வெட்டி போட்ட கணவன் என் பேரு 4 ஏத்துல 4 பக்கமா வந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு நல்லது செஞ்சுட்டு போயிருக்கேன்னு சந்தோஷம் தான் பட்டுக்குவேன். ஞாபகம் வச்சுக்க. இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்க பேசணும்னு நினைச்சு அழுதுட்டு கிடைக்கீங்களா? வாங்க, நீங்க வந்து நம்ம வீட்டுல அங்கே கொஞ்ச நேரம் உட்காருங்க. நம்ம சின்ன பொண்ணுக்கும் அவ வயிற்றுல இருக்கிற பாப்பாக்கும் எதுவும் ஆகாது, தைரியமா இருங்க. இவங்க பேசுறதுல நினைச்சு அழுவாதீங்க. வாங்க. நான் என்ன டீ சொல்லுவேன்? இம்புட்டு வருஷம் கழிச்சு என் பிள்ளைய பியாத்தி ஒரு பேரனை பியாத்திய பெத்து கொடுக்க போறான்னு சந்தச்சில் கழுதி. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கட்டே. ஐயோ வாங்காச்சி, சின்ன பொண்ணோட நல்ல மனசுக்கு அவ வயிற்று இருக்க குழந்தைக்கு எதுவும் ஆகாது. நீங்க வேணா பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து குழந்தை கர்ப்பப்பையில நல்லபடியா ஆரோக்கியமா இருக்குன்னு அவங்க சொல்லதான் போறாங்க. அதை பார்த்து சில பேர் வயிற்றுச்சல் படதான் போறாங்க. வாங்க போவோம். என்ன ஆளாளுக்கு நம்மளும் மிரட்டிட்டு போறாங்க? உண்மையில இவ மாசமா தான் கிடப்பாளா, இல்லாட்டி சும்மா கட்டி போய் சொல்றதுக்காண்டி நாடகம் போட்டாளா? ஒருவேளை உண்மையில மாசமா தான் கிடப்பாளா? இவளையே எனக்கு பிடிக்கல, இதுல இவன் மூலமா இந்த வீட்டுக்கு வாரிசு வரையா? என்னதான் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். சரிங்க மாமா, சரி நான் சொல்லிடுறேன். சரி வச்சிடுறேன். அம்மா அம்மா. என்னப்பா? ஏம்மா, இப்ப என் ஊர்ல இருந்து மாமா போன் பண்ணாரு. ஆமாவா? ஆமாமா, என் மாமனாரு. அந்தாளா என்னவா? ஏம்மா, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கான், உன் பேரனுக்கு பேர் வச்சிடலாம், பம்சன்னு வச்சிடலாம்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமாமா, கா கூல இந்த 2 எழுத்துலயும் பேர் வர்ற மாதிரி ஒரு நல்ல பேரை வச்சிடலாம்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைனாலும் நம்ம குழந்தையும் பேரை வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு பிறந்த சர்டிபிகேட்ல பேர் வைக்கும் போது வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்கு. உன் மவர் ராதாக்கு போன போட்டு அவ எடுக்க மாட்டீங்க, அதனால நீயே போன போட்டு கொஞ்சம் அவங்க வர சொல்லிடு. சரிப்பா சரி. அப்புறம் சும்மா பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு பேருக்கு வந்து போகாம உன் பேரனுக்கு ஏதாவது தங்கச்சங்கலையே கொண்டாந்து போட சொல்லி, அப்பத்தியா 4 பேர் முன்னாடி நான் கௌரவமா இருக்கும்னு சொல்லு அவகிட்ட. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஏன் பேரனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனா? உடனே போன போட்டு ராதாக்கு வர சொல்லிடுவோம். தங்கச்சங்கலி வேற கொண்டு வரணுமா? நீங்க போது. ஹலோ ஹலோ ராதா, அம்மாடி கண்ணே, நான் தான் அம்மா பேசுதேன். எப்படிமா இருக்க? பிள்ளைலாம் எப்படி இருக்கு? நலம்யா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கண்டியே. இந்த வர வெள்ளிக்கிழமை உன் மருமகனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்கி, மறக்காம பிள்ளையும் புடிச்சு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துரு. ஓஹோ அப்படியா? ஏன் அது அண்ணன் போன் பண்ணி சொல்லாதோ? நீ தான் சொல்லணுமா? கூப்பிட வேண்டிய கூப்பிட்டோம், அப்புறமா வரோம். கேட்டியா, உன் அண்ணன் தான் போன போட்டானமே, நீ தான் எடுக்கலையா மாட்டி? ஆமா, அண்ணன் நொண்ணு அவங்களுக்கு காலி ஆகணும் மட்டும் நான் வரணும், இல்லாட்டி வீட்டை விட்டு காலி பண்ணுன்னு சொல்லுவாங்க. கேட்டி அப்படிலாம் பேசுறவா? உன் அண்ணங்கார தான் போன போட்டானா, நீ தான் எடுக்கலையாம, அதனால தான் என்னைய போன போட்டு சொல்ல சொன்னா பாத்துக்க. மறக்காம பிள்ளைய கூட்டிக்கிட்டு புடிச்சனை கூட்டிக்கிட்டு வெள்ளிக்கிழமை வந்து சேரு வேலை பாத்துக்க. உன் அன்னிக்காரிக்கு நீ தான் எல்லாத்தையும் கூட இருந்து செய்யணும். உனக்கு வர மருமகம் பிறந்திருக்காளா, வரும்போது தங்கச்சங்கலியை கொண்டாட்டி. என்னது தங்கச்சங்கலியா? நல்லா இருக்கே உன் கதைய. மாட்டு சங்கலி வேணா கொண்டாடுறேன், மற்றபடி தங்கச்சங்கலிலாம் இல்ல பாத்துக்க. தங்க பவுன் ஒரு பவுன் 60,000 விற்க, அதுக்கு நான் எங்க போறது? கேட்டி இப்படிலாம் பேசுறவா? இங்க பாரு, நீ ஒரே ஒரு நாத்துனா, உன் மருமகனுக்கு நீ செய்ய வேற யாரும் செய்வா? கடன் உடனே வாங்கியாச்சு, கரெக்டா செஞ்ச வேண்டிய முறையில செஞ்சு விடு, இல்லாட்டி உன் அண்ணன் என்னைய பிடிச்சி கத்துக்கதுன்னு நிறுத்துவான் பாத்துக்க. இதை சொல்லதான் இப்ப போன் பண்ணியாக்கா. சரிதான் போச்சு, போமா. இந்த பாரு, பிள்ளைய கூட்டிகிட்டு வேணா வந்து சாப்பிட்டு பிரியாணி எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லி வரேன். மற்றபடி இந்த தங்கச்சங்கலியை கொண்டாந்து போடுன்னு சொல்ற வேலை வச்சுக்காத, என்னால முடியாது. போன வெயி. என்ன பொசுக்குன்னு போன வச்சுக்கிட்டா இந்த பொண்ணு? ஐயோ, தங்கச்சங்கலியை கொண்டாந்து போட்டானே 4 பேர் நம்மள நல்லபடியா மதிப்பாக கௌரவமா இருக்கும். அதை சொன்ன இவளுக்கு ஏன் இப்படி வருது? 60,000 விற்கிது ஒரு பவுனு. அவ சொல்றதும் கரெக்டியா?
அந்த காலத்துல என் கல்யாணத்தப்போ 150 ரூபாய் 100 ரூபாய் கிடைச்சி ஒரு பவுன். அப்பெல்லாம் வாங்கி போடுறதுக்கு துப்பி இல்லை. இப்போ 60,000 80,000 விற்குது. பணத்துக்கு எங்க போறது? ஐயோ இவங்க என்னத்தை பண்ண போறான்னு தெரியலையே.